சரஸ்வதி நாராயண நம. 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 அம்மை அப்பன் துணை. என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுதேன். இப்போ நான் இருக்கிறது பழனியில். இன்றைக்கி தேதி என்னென்னு கேட்டிங்கன்னா 31/1/2025 பழனி. அப்போ நேற்றைக்கு வர நான் ராமேஸ்வரத்தில் இருந்தேன். இப்போ நான் பழனிக்கு வந்துட்டேன். அப்போ இந்த ராமேஸ்வரத்தில் நான் ஏன் இருந்தோம்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம பாரத பூமிக்குள்ளே கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் இந்தியாவுக்குள்ளே பாரத பூமிக்குள்ளே எந்தெந்த சாது சன்னியாசி அப்படிங்கிற எல்லா நபர்களும் அந்த கங்கையில் இறங்குவாங்க. அதாவது கும்பமேளாங்கிற பேரில் இத்தனை கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, இந்த பாரத பூமியில் இத்தனை பேர் அந்த கங்காவில் இறங்கி புனிதம் அடைகிறாங்க. கங்கா பூஜை, அது திரிவேணி சங்கமம். இப்படிங்கிற இடத்துல நான் ராமேஸ்வரத்துக்கு ஏன் போனோம்னா, இப்போ நானும் அந்த கும்பமேளாவுக்கு போகலாம், நானும் ஒரு சாமியார் தான், துறவி தான், நானும் அந்த கும்பமேளாவில் போய் பங்கெடுத்து கங்கையில் குளிக்கலாம் அப்படின்னு எனக்கும் தோணலாம். இதை நான் ஏன் சொல்கிறோம்னா, என்கிட்டயே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சாமி நீங்கள் கும்பமேளாவுக்கு போயிட்டீங்களா, போகிறீங்களா, கும்பமேளாவுக்கு போகிறீங்களா, போயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது அவங்கக்கிட்ட வந்து போக வேண்டாம் எனக்கு அப்படின்னா, இவர் என்னப்பா எல்லா துறவிகளும் அந்த கங்கையில் போய் குளிக்கிறாங்க, எல்லா சாமியார்களும் குளிக்கிறாங்க, எல்லா சன்னியாசி எல்லாம் குளிக்கிறாங்க, மக்கள் கோடி மக்கள் வேற புனிதம் நீராடுதாங்க இப்படின்னு சொல்கிற மத்தியில் இப்போ என்கிட்ட கேட்டதுக்கு, எப்போ கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதி சங்கமிக்க இடத்துல 40 கோடி பேர் கங்கையில் நீராடுதாங்க. இப்போ 14 கோடி நீராடிட்டாங்க, 14 கோடி மக்கள் நீராடிட்டாங்க. அப்போது இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி. இதில் கங்காங்கிறது ஒரு புனிதமான நதி அப்படின்னு எடுத்துக்கிற நபர்கள், அந்த நதிக்கும் நமக்கும் என்ன பந்தம் அப்படின்னு ஒரு பந்தத்தை உரிமை கொண்டாடுற நபர்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த இந்தியா இல்லை தமிழ்நாடு இல்லை கேரளா இல்லை கர்நாடகா இல்லை ஆந்திரா இல்லை மகாராஷ்டிரா, இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ஆன்மீக வழிபாடு அப்படின்னு இருந்தாலும் 12 ஜோதிர்லிங்கம். ஆனால் அந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் காசியும் படும், ராமேஸ்வரமும் படும், இமயமலை உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தும் படும். இப்படிங்கிற இதில் இந்த பாரத பூமியிலேயே முக்திநாத், அமர்நாத், ராம் சத்துகு இப்படிங்கிற ஒரு பொருள் அந்த வடநாட்டு மொழியில் அமர்நாத், முக்திநாத், ராம் சத்துகு இப்படியெல்லாம் வடநாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. இப்போ இந்த 40 கோடி பேர் அந்த திரிவேணி சங்கமத்தில் குளித்தா புனிதம் நீராடுதாங்க. என்ன காரணம்? இதில் குளித்தா பாவம் போயிருமா? முதல்ல பாவம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ இந்த 40 கோடி பேர் இல்லை 100 கோடி மக்களை எடுத்துடுங்க, 100 கோடி மக்கள் அந்த கங்கையில் குளிக்கிற மத்தியில் நானும் குளித்தோம்னா அவங்களோட புண்ணியத்தை பூரா நான் வாங்கின மாதிரி. நான் அந்த கங்காவில் குளிக்கலை, உங்கள் கூட்டத்துக்கு கூட நான் சேரலைன்னு சொன்னால் உங்கள் புண்ணியத்தில் நான் பங்கெடுக்காத மாதிரி. ஆனால் நான் பாவத்தில் மட்டும்தான் பங்கெடுப்பேன், உங்கள் புண்ணியத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன். நீங்கள் பாவம் செய்கிறிய, அந்த பாவத்தில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. உங்கள் பாவத்தில் மட்டும்தான் எனக்கு பங்கு உண்டை தவிர உங்கள் புண்ணியத்தில் எனக்கு பங்கு வேண்டாம். உங்கள் புண்ணியம் உங்களோட சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ஏன்னா ராமர் வந்து சீதாவை மீட்பதற்கு பாலம் உருவாக்கி அதாவது ஒரு நடபாதை உருவாக்கி போனாப்புல. அப்போ இந்த நடபாதைக்கு ஹனுமான், லட்சுமணன், ராமர் இப்படி எல்லா கதாபாத்திரமும் உருவாக்குச்சு. ஏன்னா அதெல்லாம் புண்ணியத்துக்கு வேண்டி. ஆனால் கடைசியில் இந்த புண்ணியம் வந்து யாருக்கு கிடச்சிதுன்னா அணிலுக்கு மட்டும்தான் கிடச்சிது. அணில் என்னால் முடிஞ்சதும் நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்ச உடனே எல்லா புண்ணியமும் அணில் கொண்டு போயிட்டு வேறு யாருக்கும் புண்ணியம் கிடையாது.
புண்ணியம் யாருக்கு? அணிலுக்கு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போது அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதியில் வந்து 40 கோடி மக்கள் கும்பமேளாவில் கொண்டாடுதாங்க. இந்தியாவுக்குள்ளே பார்க்காத சந்நியாச வேதங்கள் அனைத்தும் அங்கே பார்க்கலாம். வேர்ல்டு கும்பமேளா அப்படின்னு கூட எடுத்துக்கிடுங்க. ஆனால் வேர்ல்டு உலகமே இந்த பாரத பூமியில் இந்துக்களோட ஒரு சடங்கு இந்த திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லும்போது, அதே இந்துக்கள் இன்னொன்றும் புரியணும். இதில் கங்காவில் குளித்தா பாவம் போகும், புண்ணியம் அப்படிங்கும்போது இந்த பாவங்கிற பொருள் என்னன்னு மனிதன் புரிஞ்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் பாவம்லாம் செஞ்சிட்டேன், நான் போய் கங்காவில் குளிச்சிட்டேன். நானும் கும்பமேளாவுக்கு போனேங்க. ஏகப்பட்ட சாமியார், அகோரி, நாக சன்னியாசி, அந்த சன்னியாசி, இந்த சன்னியாசி, உலகத்தில் என்ன வேணாலும் சொல்லுங்கள், கடைசியில் எங்கே வர்றிய? அன்பே சிவம், இல்லை நமோ நாராயணா, இதில் தான் நீங்கள் வருவிய. நான் அகோரிங்க, நான் அகோரி பாபா, நாங்கள்லாம் பிணத்தை திம்போம், பிணத்தை திம்போம். இந்த மாதிரியும் இருக்கு, ஏற்றுக்கிட்டு தாங்க. ஆனால் ஞானம் என்பது என்ன? ஞான கங்கை என்பது என்ன? கங்கை என்பது உச்சி, யமுனை என்பது உடல், ஆனால் உயிர் என்பது சரஸ்வதி. அந்த உயிர் தான் உன்னை பேச வைக்கி, அது சரஸ்வதி. உன் உயிரில் தான் சரஸ்வதி இருக்கிறா, ஆனால் உன் உடம்புல யமுனா இருக்கிறா. ஆனால் உச்சி என்பது கங்கை. ஆனால் மழை நீர் பேஞ்சிட்டுனா அதுதான் கங்கா. மழை நீர் பெய்யுதில்ல, உடனே நீ கொடையை பிடிச்சிருவ. என்ன நனைஞ்சா என்ன? ஐயோ உடல்நிலை சரியில்லாமல் ஆயிரும், ஜுரம் வந்துடும், உடல்நிலை சரியில்லாமல் ஆயிரும், அதனால் கொடை பிடிக்கிறேன். மழையில் நனையக்கூடாது. அப்போ அந்த மழை பெய்கிறதுக்கு பேர் கங்கை. ஆனால் அதுக்கு அச்சப்படுதில்ல, கங்கா வேண்டாம் வேண்டாம் அச்சப்படுதில்ல, உடல்நிலை சரியாக இல்லாமல் ஆகிவிடும், அது யமுனை. உடல்நிலை சரியில்லாமல் ஆயிரும். ஆனால் இந்த குளிர் அந்த இது இவ்வளவு கூட்டத்தில் இந்த இடத்துல குளித்தா எந்த வியாதியும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது விதைக்கப்பட்டது. நம்பிக்கைங்கிறது விதைக்கப்படும் போது அதை அறுவடை யார் செய்வா? அறிஞ்சவன் தான் அறுவடை செய்யணும். இந்த 40 கோடி பேர் இந்த கும்பமேளாவில் பங்கெடுங்க வைங்க, அதெல்லாம் எனக்கு விஷயம் கிடையாது. ஆனால் என்கிட்ட கேட்டவங்க இருக்காங்கல்ல, சாமி நீங்கள் கும்பமேளாவுக்கு போகலையா? எதுக்கு போனோம்? 40 கோடி பேர் 100 கோடி பேர் இறங்கினா அந்த கணக்கு எனக்கு கிடைச்சா போதும். 100 கோடி பேருக்கு மறுபிறவி காக்கா பிறவி. புரியுதா? கங்கையில் எத்தனை கோடி பேர் இறங்கினாங்களோ அத்தனை கோடி பேருக்கு மறுபிறவி காக்கா பிறவி. உனக்கு பிறவியே கிடையாது, பிறவியே கிடையாது. உனக்கு பாவம் புண்ணியம் எல்லாமே சொல்லி தந்தது நீ புராணத்தில் படித்த வேத அடிப்படையில். கங்கையில் இறங்கினா உன் பாவம் போகும், பாவம் போகும், புண்ணியம் கிடைக்கும். 40 கோடி பேர் 100 கோடி பேர். அமித்ஷா இறங்கிட்டார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி இறங்கிட்டார். இல்லை வடநாட்டில் அதே உத்தரப்பிரதேச மாநிலம் முதலமைச்சர் ஆதி யோகி நாத் அவர் இறங்கிட்டார். இறங்கிட்டோம். எல்லாருக்கும் மறுபிறவி காக்கா பிறவி, மறுபிறவி காக்கா பிறவி. எனக்கு தெரிஞ்ச நபர் கூட, சாமி நான் கும்பமேளாவுக்கு போகிறேன், நானும் போய் பங்கெடுக்கிறேன். அழகாக போயிட்டு வா. ஏன்னா மறுபிறவி வேண்டான்னு தான் நீ நினைக்கிற, ஆனால் மறுபிறவி உனக்கு உண்டு காக்கா பிறவின்னு எனக்கு தெரியும். ஐயா போகாத ஐயா. அது எப்படி? 3 நதி ஒன்று இணைகிறது பெருசா, 3 கடல் ஒன்று இணைகிறது பெருசா? அப்போ கன்னியாகுமரி என்னன்னே உனக்கு தெரியாது. நீ கங்கா யமுனா சரஸ்வதி கிட்டே போயிட்டிய. இப்படியெல்லாம் ஏன் நான் சொல்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 வருஷம் முன்னக்குட்டின்னு வைங்களேன், ஹரிதுவாரில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு சிலையை உருவாக்கினாங்க. ஆனால் இதே சாமியார் சன்னியாசி எல்லா உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த திருவள்ளுவருக்கு சிலை வைக்கவே கூடாது இப்படின்னு பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஹரிதுவாரில் இதே இந்த கும்பமேளாவில் பங்கெடுத்து கங்கையில் இறங்குறாங்கல்ல, கங்கையில் நீராடுதாங்கல்ல, நான் நாக சன்னியாசி, நான் அகோரி சன்னியாசி, நான் அந்த சாமி இந்த சாமி ஆரி சாமி இப்படி சொல்லி எத்தனை இந்த பாரத பூமியில் எத்தனை சாமியார் சாதுக்கள் இல்லை அடியார் யாராக இருக்கட்டும், கங்கைக்குள்ளே இறங்கிட்டியா உன் கணக்கு லிஸ்ட்டு, உனக்கு மறுபிறவி காக்கா பிறவி இல்லைன்னு மறுத்து பேச உன்னால் இயலாது, உனக்கு தெரியாது. நீ குழி, உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது அகம்,
அந்த அகம் சொல்லுவான். அதெல்லாம் இவர் என்ன சொல்கிறது, இவர் என்ன சொல்கிறதா? நீ கங்காவில் இறங்கிட்டா உனக்கு அந்த அறியாமை. நான் இறங்கலப்பா. ஏன் தம்பி இறங்கலை? கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதி ஒன்றா இணையிறது. திரிவேணி சங்கமம், திரிவேணி மாதவ தீர்த்தம். காசிக்குள்ள நகரத்துக்குள்ளே வந்தோன்னா பிந்து மாதவ தீர்த்தம். 3வது தீர்த்தம் சேது மாதவ தீர்த்தம். இந்த 3 தீர்த்தம் தான் உலகத்தில். ஆனால் இந்த 3 தீர்த்தத்தை உருவாக்கின நபர் யார்? இப்போ கங்காவில் குளிக்கிறாங்க. இந்த கங்காவில் குளிக்கிறது, இந்த புண்ணிய நதி, 3 நதி பேர், இதெல்லாம் உருவாக்கினது யாருன்னா அகத்தியர். அகத்தியர். இந்த அகத்தியர் தான் இப்போ நம்ம புனித நீராடுதோம். அந்த புனித நீராடுனா ஒரு வரலாறுலாம் சொல்கிறீங்களா? 144 ஆண்டுக்கு ஒரு முறை, 144 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் நீ இருப்பியா? 40 ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரதர் தரிசனம் நடக்கும். ஆனால் நீ பார்க்க இருப்பியா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். அப்போ நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு. அப்போ இந்த நீர் என்றால் யார்? நெருப்பு என்றால் யார்? காற்று என்றால் யார்? பூமி என்றால் யார்? ரிக்வேதம் பூமியை குறிக்கும், யஜுர்வேதம் நீரை குறிக்கும், சாமவேதம் நெருப்பை குறிக்கும், அதர்வண வேதம் காற்றை குறிக்கும். இந்த 4 வேதத்துக்கு உட்பட்டு வாழ்கிறவங்க தான் இந்த பூமியில். 5வது வேதம் ஈசனோட வேதம். அந்த ஈசன் யார்? கரெக்டாக இதாங்க ஈசன், இதாங்க இதோட பொருள்னு இந்த பாரத பூமியில் யாருக்கும் சொல்ல இயலாது, தெரியாது. இப்போ கங்கையில் குளிக்கிறாங்க. எப்பா உனக்கு அந்த 3 நதி அங்கே அலகாபாத்து கும்பமேளாங்கின உடனே உனக்கு அது பெருசாக தெரியுது. ஆனால் தீர்த்தம் பொன்னி நதி, பொன்னி நதியோட ஆணவத்தை கமண்டலத்தை அடைத்தார் அகத்தியர். அந்த கமண்டலம் கொட்ட போய் காவேரி அப்படின்னு ஒரு பேர் வந்தது. கங்கா யமுனா சரஸ்வதி பாவங்கள் ஃபுல்லாக எல்லாரோட பாவத்தை பூரா நாங்கள் வாங்கிட்டோம். எங்களுக்கு ஒரு விடிவு அகத்திய முனிவரே நீங்கள் கூறுங்கள். ஒரு சிறுவன் இருக்கிறான், அந்த சிறுவனை போய் சந்திங்க. ஒரு சிறுவன் இருக்கிறான், அந்த சிறுவனை போய் சந்திங்க, உங்கள் பாவத்தெல்லாம் அவன்தான் போக்குவான் இப்படின்னு சொன்ன ஒரு கதையும் இருக்குது. ஆனால் அந்த கதையில் என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, அப்போ கங்கை என்பது என்ன, யமுனை என்பது என்ன, சரஸ்வதி என்பது என்ன? இந்த 3ம் ஒரே பொருள். கங்கை என்பது சிவனோட உச்சியிலிருந்துலாம் வருது. ஏன் உனக்கு சிவனையே தெரியாது? நீ எப்படி கங்காவை பற்றி பேசுகிற? யமுனை, யமுனைன்னா எப்படி எந்த கடவுளை பொருந்தும்? அது ஒரு நதி தான். அப்போ உனக்கு அதோட பொருளும் தெரியாது. சரஸ்வதி, அந்த நதி வந்து அடியில் போகும். அப்போ சரஸ்வதி உனக்கு தெரியாது. சக்தியே முக்தி, முக்தியே சக்தி, சக்தியே முருகா, சக்தியே முருகா, முக்தியே சக்தி. அப்போ எல்லாமே சக்தியில் அடங்கினது தான். ஆனால் இந்த அகோரி அகோரின்னு சொல்கிறாங்கல்ல, அகோரி என்றால் காளிங்கிறாங்க. அந்த காளி தான் மகாவிஷ்ணு. அந்த காளி தான் மகாவிஷ்ணு. மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படி இப்படி செய்வன ஈவனை எல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் கால பைரவராக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், எல்லாமே மகாவிஷ்ணு தான். அப்போ பெண்ணுங்கிற ஒரு சக்தியோட ரூபத்தில் இந்த பூமியில் அறிகிறது எல்லாமே மகாவிஷ்ணுவுக்கு தான், மகாவிஷ்ணுவுக்கு தான். அப்போ ஆணுங்கிற அறிகிறது, ஆணுங்கிற அறியுது என்ன? அதுதான் 10 அவதார கதை. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராகி அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். அப்போ கிருஷ்ண அவதார கதையில் கிருஷ்ணர் தான் மோகினி அவதாரம் எடுத்தாப்புலன்னு தான் சொல்கிறோம். கிருஷ்ணர் தான் மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். ஆனால் மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணன் ஆனார், கிருஷ்ணன் தான் மோகினி அவதாரம் எடுத்தாருன்னா அப்போ உண்மையிலே மோகினி அவதாரம் எடுத்தது மகாவிஷ்ணு. அதாவது நம்பிராஜனோட நங்கை மோகினி மகள் வள்ளி, தெரியுமா? நம்பிராஜன், அதாவது நீ சொல்றிய நடராஜன் சிதம்பரம். அப்போ சீங்கிற வார்த்தை சிதம்பரத்துக்கு பொருந்தும், அதுதான் நீ சிவன்னு எடுத்துக்கிட்ட. அப்போ நாங்கிற வார்த்தை நடராஜனுங்கிற, அதான் நாராயணனுக்கு பொருந்தும் நாங்கிற வார்த்தை. அப்போ நடராஜன் என்பது சிவன். இந்த அண்ட சராசரத்தில் பெரிய பரம்பொருள் சிவன் நாட்டியம் ஆடுறாரு, சொல்றியா இல்லையா? அந்த நாட்டியம் ஆடுறவருக்கு பேர் என்ன? நடராஜன். இல்லை சிதம்பரன்னு தான் சொல்ல முடியும். அதான் நீ பரமசிவன்னு சொல்ல முடியாது. பரமசிவனும் சிதம்பரமும்
ரெண்டும் ஒன்று. ஆனால் நீ சொல்கிற பரமசிவன் யார்? ஒரு சிவலிங்கத்தை வச்சா அவர் சிவன். இங்கே நாட்டியம் ஆடுறவர் யார்? ஏன் இந்த தென்னாட்டில் 108 வைணவஸ்தல கணக்கு இருக்குது, ஏன் வடநாட்டில் இல்லை? ஆனால் ஒரே இடத்துல நேபாளில் இருக்குது முக்திநாத், உத்தரகாண்டில் பத்ரி நாராயணன். அதோட பொருள் என்ன? நாராயணன் தோற்றி வைத்த அரி, நாராயணன் தோற்றி வைத்த நமச்சிவாயா, இப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ எனக்கு இந்த திரிவேணி சங்கமத்தில் போய் குளித்து எனக்கு புண்ணியம் வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றுள்ளவங்க கோடி புண்ணியத்தை நான் வாங்க விரும்பலை. ஆனால் மற்றுள்ளவங்க பாவத்தில் நான் பங்கெடுக்க விரும்புகிறேன். எப்பா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாவம், அந்த பாவத்தில் எனக்கு ஒரு பங்கு தாங்க, அது செய்யாதீங்க பாவம் போயிடும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு 4 வரும், நட்சத்திரம் வரும். சொல்ல உங்களுக்கு புரியலையா? நான் நம்ம காவேரி நதிக்கரை சங்கமேஸ்வரர், அதாவது பவானி ஆற்றுல போயிட்டு கங்கா, யமுனா, சரஸ்வதி, பவானி வேதநாயகி, தாமிரபரணி, காந்திமதி இப்படின்னு நான் எடுத்து ஊற்றுனோம்னா எனக்கு அந்த பிறவி கடன், புண்ணியம், பாவம் எல்லாமே எனக்கு ஆண்டவன் போக்கப்படுவார். ஆண்டவனை கண்டவன். ஆனால் ஆண்டவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த இந்தியா பூமிக்குள்ளே சாமியார், சன்னியாசம் எல்லாமே இருக்கட்டும், ஆனால் கலியுக வரதன் யார்? முருகனா, ஐயப்பனா, இல்லை சிவனா, பெருமாளா? அப்போ இந்த கலியுக வரதன், கலியுகத்தில் விஷ்ணு 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கல்கி அவதாரம் எடுக்கக்கூடிய நபர் இவர் தாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். புரியுதா? விஷ்ணுவோட 10 அவதாரம்னா அந்த 10 அவதாரம் எடுக்கிறது விஷ்ணு தான். அப்போ ராமனோட துணைவியார் தான் சீதைங்கிறோம், விஷ்ணுவோட துணைவியார் சீதைன்னு சொல்லலை. ஆனால் அவதார கதை தான். அதே போல் நான் ஏன் சொல்கிறோம்னா எனக்கு பாவம் புண்ணியம், ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கணும், அதுக்கு தான் நான் வழியை சொல்லிட்டு வர்றேன். ஆனால் இந்த பூமியில் எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த பாவம் தவறு, இதுதான் உண்மையான சரி அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த பூமியில் பாவம் தீர்ந்தது. நீ எந்த பாவம் செஞ்சாலும் சரி உன் உடல் இந்த பூமிக்கு அர்ப்பணிச்சிரு, நெருப்புக்கு அர்ப்பணிக்காத. இதுதான் இதோட பொருள். ஏன்னா எல்லா பொருளிலுமே கண்ணை தான் குறிக்கும். கருடன் மகாவிஷ்ணுவோட ஒரு இதில் கருடனை சொல்லுவாங்க, பெருமாள் ஆலயத்தில் கருடனை சொல்லுவாங்க. கருடனுக்கு என்ன பிரதானம்னா பறக்கிற தன்மை மட்டும் கிடையாது. கருடன் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் ஒரு ஊசி கிடந்தால் கூட அது கண் பார்வைக்கு தெரியும். அப்போ கருடனோட கண் பார்வை. அதே போல் மனிதனோட கண் என்பது கண்ணன். அந்த கண்ணங்கிறத நீங்கள் கொண்டு நெருப்பில் போட்டுறாதீங்க. இதுக்கு தான் கங்கையில் இறங்குறது, யமுனா நதி எல்லாமே. ஏன்னா உன் பாவம் போயிட்டுனா அந்த பாவம் கண்ணால் எல்லாம் பார்த்துட்டு என் கண்ணை நெருப்புக்கு ஆக்க மாட்டேன், நீரில் சமர்ப்பிச்சிருந்தேன்னா கடலில் விடுறதா இல்லை, பூமியில் புதைச்சாலே நீருக்கு சமந்தான். அதுதான் உடல் என்பது யமுனை, அடியில் ஓடுற நதிக்கு பேர் சரஸ்வதி என்பது உயிர். அப்போ கங்கை என்பது உச்சி, உடல் என்பது யமுனை, உயிர் என்பது சரஸ்வதி, அதாவது பிரம்மா. இப்போது பிரம்மாவோட துணைவியார் சரஸ்வதி, நாராயணனோட துணைவியார் லட்சுமி, ஆனால் சிவனோட துணைவியார் சக்தி. இது அந்த ஞானப்படி அவனுக்கு தெரியாது. எல்லாமே ஒன்று, அந்த ஒன்று தான் மகாவிஷ்ணுவில் அடங்கினது. அப்போ சிவன் யார்? சிவன் தானே பெருசு. விநாயகி வா சரஸ்வதி, சிவன் கிடையாது. அப்போ எல்லாமே அவதாரம் எடுக்கிறது மகாவிஷ்ணு தான். அந்த மகாவிஷ்ணுவோட 5 முகம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். அவரைத்தான் நம்ம அகத்தியருங்கிறோம், அவரை தான் நம்ம முருகங்கிறோம், அவரைத்தான் ஐயப்பங்கிறோம். கோவப்பட்டு போன கடவுளும் முருகங்கிறோம். ஆனால் கோவப்பட்டு ஐயப்பன் தானே போய் எனக்கு இந்த இடத்துல இது பண்ணிடுங்க அப்படின்னு அன்பு விட்டார். அந்த இடத்துல போய் குத்தின இடத்துல எனக்கு ஒரு இடத்த உருவாக்கிருங்கன்னாப்புல. ஆனால் கோவப்பட்டு போனது என்னென்னா கடைசி மரணம் தான். ஆனால் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வள்ளலார் கதையில் சொல்லுவாங்கள்ல, இந்த வாடின இதெல்லாம் நெருப்புக்கு போகக்கூடாது. ஏன்னா அந்த நெல் உள்ள அரி, அந்த அரிசி அடுப்புக்கு நெருப்புக்கு போகக்கூடாதுன்னா நெருப்பை வேக வைக்கிறோம், அதை நம்ம உட்கொள்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம செஞ்ச உடலை நம்ம கொண்டு அக்னியில் போடக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம்தான். அம்மை அப்பனே துணை.